ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான இடைவார ஆராதனையில் மீண்டுமாக ஆண்டவருடைய இல்லம் நாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலே வழிபாட்டிற்கென்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலை வணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவொரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடு இணையற்ற அன்பும் எல்லை வகுக்காது எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு இடைவார ஆராதனையை நாங்கள் காணுகின்ற பாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாள் காலை துவங்கி இந்த நேரம் வரையிலும் எங்களுடைய கடமைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து பயணித்தீர். பாதுகாப்பான முறையில் இந்த நாள் முழுமையாக கடவுள் எங்களை நடத்தி இந்த மாலை பொழுதிலும் உமது இறை சன்னிதானத்தில் உம்மை ஆராதிக்கும்படியான மேலான சந்தர்ப்பத்தை நீர் உருவாக்கி கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த வழிபாட்டை உமது திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டிய அருளை நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறைவேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளை எங்கள் அனைவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும். இவைகளின் ஊடாக உமது திருநாமம் மாத்திரமே மகிமையும் ஆட்சிமையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம் திரு பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 554வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வாரும் ஐயா போதகரே வந்தெம்மிடம் தங்கியுறும் என்கிற 554வது பாடல். வாரும் ஐயா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தேனில், சேருமையா பந்தேனில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயன் உன்னாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை பொரிய, தாமதமே தயை பொரிய, தற்பரமே
நலம் தருவாய், தற்பரமே நலம் தருவாய். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார், பந்தமர பரிகரித்தே, பந்தமர பரிகரித்தே, பாக்கியமளித்தாண்டருள்வார், பாக்கியமளித்தாண்டருள்வாய். வறுமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். நம்ம யாவரும் எழுந்து நின்று மாலை ஆராதனை முறையை பின்பற்றுவோம். 54வது பக்கம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், உமது புகழை அறிவிக்கும். கடவுளே, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 138ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 220வது பக்கம், சங்கீதம் 138. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான நாளிலே நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட திருமறை பகுதியின் முற்பகுதி சங்கீதம் 138வது சங்கீதம் முறையாக நாம் வாசிப்போம். என் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவருக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அறிவீர், என் ஆத்மாவுக்கு பலம் அளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை மேன்மொழிது என்று அவர்கள் கர்த்தரின் வழியை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். என் சத்துருவின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கை என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாதேயும். குறிக்கப்பட்ட பரிசுத்தமான சங்கீத பாகம் வாசிக்க முடிந்தது. ஈதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலோ இப்போதும் எப்போதுமான யுகங்களாம் இருக்கிற படியே. ஆமென். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கனிமெடுத்து பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர் தோறி மரித்தோரை நினைத்திருக்க வருவார். பரிசுத்தரை சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய சுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான இடைவார ஆராதனையில் ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் நாம் ஆண்டுடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். பிலிப்பியர் 2:3. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அது வாழ்வையருளும் திருமொழிகளை பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க முற்படுகின்ற நேரத்தில் கர்த்தராகிய இறைவன் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். திருமொழிகளை உமது திருமொழிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அத்திருவார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, முரட்டாட்டத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் என்று பவுல் பிலிப்பியர் பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான உபதேசம் இது. அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு நபர் இருக்கும்போது அவருடைய பண்பும் அவருடைய குணமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயம் அறிந்திருப்போம். ஒரு குழுவினுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருவர் ஒரு முக்கிய நபராக, ஒரு தலைவராக, ஒரு லீடராக இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே அந்த குழுவை, அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை வழிநடத்துகின்ற ஒரு மிக உயரிய பொறுப்பில் இருக்கும்போது அவருக்கு எப்பொழுதுமே ஒரு மனத்தாழ்மை கட்டாயம் வேண்டும். அதே போன்று அந்த குழுவில் யாராவது ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டால் அவர் மீது பழியை சுமத்தி அவரை நோகடிக்காமல் அந்த பழியை தானே ஏற்றுக்கொள்வதுதான் அந்த ஒரு குழு தலைவருடைய ஒரு அழகான பண்பு. அல்லது ஒரு குழுவாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மேற்கொண்டு அந்த ஒரு குழு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது, ஒரு பாதி வெற்றி அடைந்திருக்கிற நேரத்தில் அந்த தலைவர் சொல்ல வேண்டும், நாம் அனைவரும் இணைந்து பயணித்ததின் விளைவுதான் ஒரு வெற்றியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட நபரின் முயற்சி அல்ல, நாம் அனைவருடைய ஒரு கூட்டு முயற்சி இது என்று சொல்லி அந்த தலைவர் அந்த குழுவில் உள்ளவர்களை பக்குவப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நபராக இருக்க வேண்டும். இறுதியில் அந்த ஒரு முக்கியமான முயற்சி வெற்றியை அடையும் போது அந்த வெற்றியை தானே ஏற்றுக்கொள்ளாமல் இது எல்லாம்
உங்களுடைய முயற்சியால் கிடைத்த ஒரு வெற்றி. அதை இந்த MS தோனி, ஒரு கிரிக்கெட் பிளேயர், உங்களுக்கு தெரியும். அவருடைய வெற்றியின் நேரத்தில் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் பார்க்கும்போது அது ரொம்ப அழகான ஒரு பண்பு. இப்போ அந்த கோப்பையை வாங்கும்போது அவர் வாங்கிட்டு உடனே கொடுத்துருவார். அதை கையில் வச்சுன்னு அவர் கொண்டாடுறதெல்லாம் பெருசாக இருக்காது. அவர் கேப்டனாக இருப்பார். அந்த கோப்பையை வாங்கி உடனடியாக தங்களுடைய அணியில் உள்ள எல்லாரிடமும் கொடுத்து விட்டு அவர் ஓரமாக போயிட்டு நிற்பார். ஒரு அழக பண்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பண்பில்தான் அந்த ஒரு லீடர் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஸோ தவறுகள் செய்யும்போது நீ தான் காரணம், இதனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி இல்லாமல், தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்கின்ற நபராகவும், வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது இது எல்லாராலும், என்னால் மாத்திரமல்ல உங்கள் எல்லாராலும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த ஒரு நபர் இருக்கும்போது நிச்சயம் அவர்தான் ஒரு தலை சிறந்த ஒரு லீடராக, ஒரு தலைவராக, ஒரு சிறப்பான ஒரு நபராக ஒரு குழுவில் அவர் பார்க்கப்படுவார் என்பதை நாம் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்ட இந்த பகுதியில் நமக்கு திருமறையில் தெரியும், குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மிக அதிக கடிதத்தை, மடலை, நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஸோ பவுலுடைய இந்த கடிதங்களில் குறிப்பாக நமக்கு தெரியும் ஒரு 3 மிஷனரி பயணத்தை பவுல் மேற்கொண்டார். ஸோ அந்த 3 மிஷனரி ஊழியங்களில் பவுல் பல இடங்களுக்கு போனார். பல இடங்களுக்கு தன்னோடு கூட சிலரை அழைத்து கொண்டு ஊழியத்தை மேற்கொண்டார். அப்படி பல இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்து மீண்டும் பவுல் வந்த பிறகு அங்கே ஊழியம் எப்படி நடைபெறுகிறது என்பதற்காக பவுல் சில கடிதத்தை எழுதுவார். அந்த கடிதங்கள் தான் நம் திருமறையில் இருக்கின்ற இந்த கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், கொரோந்தியர், தெசலோனிக்கியர் போன்ற அநேக மடல்கள், கடிதங்கள். அது நிருபங்கள், லெட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அது நம்ம எபிசல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ இந்த மடல்களை பவுல் எழுதுவார். சில நேரங்களிலே சிறையில் இருப்பார், சிறையில் இருந்து கடிதத்தை எழுதுவார். அந்த மக்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டோம், இப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியலே, ஆகையினாலே அவர்களுக்கு கடிதத்தை எழுதி அவர்களை உற்சாகப்படுத்துவார். இது பவுலுடைய எல்லா எழுத்துக்களிலும், கடிதங்களிலும், நிருபங்களிலும் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் நாம் குறிப்பாக பார்க்கும்போது பவுல் இந்த நிருபங்களை, கடிதங்களை எழுதுகிற பொழுது யாரெல்லாம் ஊழியத்தில் அவருக்கு தோள் கொடுத்தார்களோ, உதவிகளை செய்தார்களோ, அவர்கள் எல்லாரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி அவர்களை வாழ்த்துவார். அப்படி நம்ம நல்லா பார்க்கலாம். நீங்கள் திருமறையில் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பவுல் யாரெல்லாம் அவர் திருப்பணி செய்யும் போது ஊழியத்தில் மிக அதிகமான பங்களிப்பை கொடுத்தார்களோ, பொருள் உதவியை, பண உதவியை, தங்களுடைய பங்களிப்பை பல்வேறு நிலையில் அந்த மக்கள் கொடுக்கும்போது அந்த பட்டணத்திற்கு பவுல் அந்த திருச்சபைக்கு கடிதத்தை எழுதும்போது அவர்கள் அனைவரையும் அவர் பெயரோடு எழுதி அவர்களை வாழ்த்துகின்ற ஒரு அழகிய பண்பு பவுலிடம் அதிகமாக உள்ளது. ஸோ அந்த பவுல் தான் இங்கே சொல்லுகின்றார். நீங்கள் அந்த 3வது வசனத்தில், பிலிப்பியர் 2:3, முரட்டாட்டத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாதீர்கள். ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே முரட்டாட்டத்தனமான பண்பு இருக்கலாகாது. வீண் பெருமை, இது என்னால் தான் இது நடைபெற்றது, மற்ற யாராலும் இது முடியாது என்று சொல்லுகின்ற அந்த தற்பெருமை, வீண் பெருமை உங்களில் இருக்கலாகாது. அதை ஒன்றையிலும் அப்படி செய்யாதீங்கன்றார். ஒரு சின்ன விஷயத்திலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, முரட்டாட்டத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். அடுத்தது சொல்றாரு, எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றால் மனத்தாழ்மையிலே, மனத்தாழ்மையோடு நீங்க என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் அப்படின்றார். அது சொல்ல நினைக்க முடியுமா, எண்ண முடியுமா? இப்போ ஒருத்தர் இருக்கிறோம். இப்போ 2 பேர்ல என்னை விட நீங்க தான் டாப்புங்க, நீங்க தான் சூப்பர், நான்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? அவரை விட நாங்க தாங்க
இப்படி தான் வருமே வார்த்தை தவிர, என்னை விட நீங்கள் தான் உயர்ந்தவர், என்னை விட நீங்கள் தான் சிறப்பு மிக்கவர் என்கின்ற கருத்து ஒருபோதும் ஒருவரிடத்திலும் வருவது மிக மிக கடினமான ஒரு விஷயம். யாராவது சில பேர் தான் அந்த விஷயத்தை செய்வார்கள். அப்போ பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நீங்கள் எண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். ஸோ இந்த ஒரு அழகிய பண்பு யாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால், அடுத்தது பின்வருகிற வசனங்களில் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஸோ இது இயேசுவினுடைய பண்பு. இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயும் எப்போதும் எந்த இடத்திலும் யார் மீதும் பழி சுமத்துகின்ற ஒரு நபராக அவர் இருந்ததே கிடையாது. ஸோ பழிகளை அவர் தன் மீது ஏற்றுக்கொள்கின்றவராகத்தான் காட்சியளிக்கின்றார். ஸோ எல்லோரையும் பாராட்டுகிற வகையில் அவர் இருப்பார். நல்லதை செய்யும் போது அவர்களை பாராட்டுவார், மெச்சிக்கொள்வார். ஒரு இடத்துல மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கும்போது பல கருத்துக்கள் சீடர்கள் எல்லாம் சொல்லும்போது குறிப்பாக பேதுரு சொல்வார், நீர் ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாரா? பாராட்டுவார். அவரை பாராட்டி அவரை மெச்சித்து கொள்ளுகின்ற அளவிற்கு இயேசு பேசுவார். அதே பேதுரு சில சமயத்தில், இப்போ எனக்கு மரணம் நேரிடப் போகிறது, நான் சாகப் போகிறேன், உங்களை விட்டு போகப் போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லும்போது, ஆண்டவரே இது உமக்கு நேரிடவே கூடாது என்று சொல்லுகின்ற வேளத்தில் என்ன செஞ்சார்? அவரை அப்பாலை போ சாத்தான் என்று கடிந்து கொண்டார். ஸோ கடவுளுக்குரிய விஷயங்களை அவர் மேற்கொண்டு போகும்போது அதை திசை மாற்றுகின்ற வகையில் பேதுரு பேசுகிற நேரத்தில் இயேசு அவரை கண்டிக்கிறவராகவும் காணப்பட்டார். ஆனால் அதே சமயத்தில் இயேசு அவர்களுடைய செயல்களை பார்த்து, அவர்கள் நல்ல செயல்களை செய்யும் போது, நற்காரியங்களை மேற்கொள்ளும் போது அவர்களை பாராட்டுகிற ஒரு நல்ல பண்பு இயேசுவினிடம் இருந்தது. அதிலும் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் தன் மீது ஏற்று சுமந்து கொண்டு சிலுவையிலே தன் ஜீவனை விட்டவர். யார் மீதும் இது உங்களால் தான், நீங்க தான் இப்படி பண்ணீங்க, உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க திருமறையில் பாருங்க, இயேசு அந்த வார்த்தையை சொல்லலை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், பேதுருவினுடைய ஒரு பெரிய உரை. எங்க ஆலயத்தில் பேதுரு பேசுவார். என்ன பேசுவார்? நீங்கள் சிலுவையில் அவரை அறைஞ்சிங்க, அவர் பாவம் எவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சார், உங்களுக்காக வந்தாரே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அவரை பிரதான ஆசாரியிடம் ஒப்பு கொடுத்தீங்களே, பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து சுமத்தி அவரை சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்று பேதுரு தான் என்ன பண்ணுவார்? மக்களை சொல்லி அவர்களை கடிந்து கொள்வார். ஆனால் ஒருபோதும் இயேசு கிறிஸ்து அதை தன் வாழ்விலே அதை கூட செய்யலை. ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் இயேசு அப்படி கூட செய்யாமல் மிக பொறுமையோடு அமைதலோடு மக்களுடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொள்ளுகின்ற ஒரு அழகான ஒரு ஆண்டவராக நாம் அவரை பார்க்கிறோம். பழி சுமத்துகிறவராக, இது உங்களால், அதனால தான் நான் இப்படி வந்து சிலுவைக்கு போயிருக்கேன், என்னுடைய நிலைமையை பாருங்க என்று பேசுகிற ஒரு நிலையில இயேசு காணப்படவே இல்லை. ஸோ இந்த பண்பு தான் நம்மில் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். நாம் இதை சற்று அழகாக புரிந்து கொள்ள ஆதி பெற்றோர்களுடைய வாழ்வு நமக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நமக்கு பரிச்சயமான பகுதி 3ஆம் அதிகாரத்தில் அந்த இருவரை, ஆதாமை ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் விட்டு பிசாசினால் அவர்கள் சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்த பிறகு கடவுள் அவர்களிடம் பேசுகிற நேரத்தில் அவர்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே அந்த குடும்ப தலைவரும் அந்த தலைவியும் இல்லவே இல்லை. மாறாக அவர்கள் இருவரும் கடவுள் பேசுகிற பொழுது பழியை ஒருவர் மீது ஒருவர் சுமத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆதாம் கிட்ட கேட்கும் போது, நான் செஞ்சதை காட்டிலும் நீங்க கொடுத்த அந்த பெண், அவளால் தான் நான் இதை புசித்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர, ஆமா ஆண்டவரே தெரியாம நான் சாப்பிட்டேன் சொல்லலை.
அதே போன்று அந்த பெண்ணிடம் பேசும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்படி இருவரும் தாங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை கொண்டவர்களாக காணப்படவே இல்லை. இந்த பண்பு இன்றளவும் மனுமக்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்கிறது. செய்கின்ற தவறுகளை ஒத்துக்கொள்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற பண்பு இல்லாமல் அதை பிறர் மீது சுமத்தக்கூடிய, நான் செய்யலப்பா, அவனால் தான் இது நடந்துச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்போ நம்ம ஒரு தப்பு அவங்க செஞ்சுறாங்கன்னா வச்சுங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சில நேரத்தில் அவங்க என்னை ஸ்டிமுலேட் பண்ணாங்க, அவங்க பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன், இப்படி சொல்லக்கூடிய நிலையும் உண்டு. ஸோ இப்படி ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்குள்ளாக நாம் பல நேரங்களில் இருப்பதே கிடையாது. இதைத்தான் அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். ஸோ பழியை சுமத்தி கொள்ள மனமில்லாமல் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்துகின்ற நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். இந்த பண்பு இருக்கக்கூடாது என்பதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். அதை பவுல் தன் கடிதத்தில் குறிப்பாக அந்த பிலிப்பிய பட்டண திருச்சபை மக்களுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் முரட்டாட்டத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யக்கூடாது, மாறாக மனத்தாழ்மையோடு நீங்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கூடிய அழகிய பண்பு சிந்தனை உங்களில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். சில உதாரணங்களை இந்த பிலிப்பியர், அதற்கு முன் இருக்கின்ற எபேசியர், பிலிப்பியருக்கு அடுத்து இருக்கின்ற கொலோசியர், இந்த 3 கடிதத்திலிருந்து முதல் 2 வசனங்களை மாத்திரம் நாம் படித்து நிறைவு செய்வோம். பிலிப்பியர் நிருபத்தில் முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாயிருக்கிற அனைவருக்கும் எழுதுவதாவது என்றுதான் சொல்லுகின்றார். அங்கே சில பேர் ஆளே சரியில்லை, நீங்கள் இப்படிப்பட்டவங்களுக்கும் நான் எழுதுறேன்லாம் பவுல் சொல்லலை. ரொம்ப அழகாக பவுல் அங்கே எழுதும்போது சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கின்ற அனைவருக்கும், சபையின் அத்தியட்சர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறேன். சபையில் அத்தியட்சர் என்று சொல்லும்போது கண்காணிப்பாளர், மெய்ப்பரை, ஆயரையும் அத்தியட்ச ஊழியர் என்றும் சொல்லுவார்கள். ஸோ இவர்களுக்கு எழுதுவதாவது என்று அழகாக சொல்லுங்க. இதற்கு முந்தைய கடிதம் எபேசியர் நிருபத்தில் நாம் பார்க்கின்றோம். அதில் முதல் வசனத்தை வாசிங்க. 1:1. எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களும் உண்மை உள்ளவர்களுமான பரிசுத்தவான்களுக்கு எழுதுவதாவது, அப்படிதான் ஆரம்பிக்கிறார். எபேசுவில் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களுக்கும் உண்மை உள்ளவர்களுமான பரிசுத்தவான்களுக்கு எழுதுவதாவது. கொலோசியர் நிருபம் முதல் அதிகாரம் முதல் 2 வசனம். அதுக்கு அடுத்தது பிலிப்பியருக்கு அடுத்தது. கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசியுமாய் இருக்கிற, இந்த மொழிபெயர்ப்பில் உண்மை உள்ளவர்களுமான சகோதரர்களுக்கு எழுதுவதாவது. இப்படி பவுல் ஒரு பட்டணத்தில் தன் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து இருக்கும்போது, இதில் சில கடிதங்கள் இந்த சிறைக்கூட மடல்கள் என்று சொல்வார்கள். திஸ் லெட்டர்ஸ் ஆர் பிரிசன் லெட்டர்ஸ் என்று சொல்வார்கள். இது சிறையிலிருந்து பவுல் எழுதின கடிதங்கள். சிறை வாசம் அனுபவிக்கின்ற பவுல் அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு சிறையிலிருந்து எழுதுகின்றார். ஸோ அப்படி எழுதும்போதும் சுவிசேஷத்து நிமித்தமாக, இப்போ சிறையில் இருக்கார் பவுல், அப்படி இருக்கும்போது, டேய் உங்களால் தான்டா, உங்களுக்கு ஊழியம் பண்ணத்தினால தான் இப்படி சிறையில் இருக்கிறேன் பாவி பசங்களை அப்படின்லாம் பவுல் பேசலை. அவர்களை கடிந்து கொள்ளலை. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களே நான் உங்களிடத்தில் ஊழியம் பண்ணும்போது, அப்படியெல்லாம் எதையும் பேசலை. ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக
சிறை வாசத்தை அனுபவிக்கின்ற பவுல் அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு எழுதும்போது இப்படிதான் எழுதுகின்றார். உண்மை உள்ளவர்களே, பரிசுத்தவான்களே, கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளானவர்களே என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகின்ற பவுலை நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கடிதத்திலும் பவுல் சில குறிப்பிட்ட நபர்களை அடையாளப்படுத்தி வாழ்த்துவார், அவர்களை பாராட்டுவார். இந்த ஊழியத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை தெம்பூட்டுவார், உற்சாகப்படுத்தக்கூடியவரை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நிலை, இந்த சிந்தனை, இந்த மனநிலை, இந்த பண்பு, இந்த குணம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலும் என்றும் இருக்க வேண்டும். ஆகையினாலே நம் வாழ்விலே எதை செய்தாலும் வீண் பெருமையினாலாவது ஒருபோதும் நாம் செய்யாமல், தற்பெருமையிலே நாம் இல்லாமல், முரட்டாட்டத்தனத்தோடு நாம் என்றும் செயல்படாமல், மனத்தாழ்மையோடு நாம் கடவுளுக்கு ஏற்புடைய நிலையிலே ஒருவரை ஒருவர் மதித்து மேன்மை உள்ளவர்களாக எண்ணி நம் ஆண்டவருக்குள்ளான வாழ்வை தொடர்ந்து வாழும்போது ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராகவே அவர் இருப்பார். அவ்வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் இத்திருவார்த்தையின் ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 337வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். 337வது பாடல், தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவி என்கிற பாடல். 337வது பாடல்.
பதனிதா ஐயா பரத்தை நோக்க மனமற்றேனே பதனிதா ஐயா ஒரு பாவி நான் ஐயா ஒரு பாவி நான் ஐயா ஒரு பாவி நான் ஐயா ஒரு பாவி நான் ஐயா புதிய சேந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே புதிய சேந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே ஏக்கத்தோடென் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே ஏக்கத்தோடென் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே கிறிஸ்தின் மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே கிறிஸ்தின் மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே அவர் கிருபை தேடவே அவர் கிருபை தேடவே அவர் கிருபை தேடவே அவர் கிருபை தேடவே தேவ வசன
முறையாக ஜெபித்து இறையாசிரோடு கூட இவ்வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்லவரும் என்றும் எங்களோடு வாழ்பவருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். உம் திரு சன்னிதானத்தில் உம் பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்ற மேலான சந்தர்ப்பத்தை நீர் உருவாக்கி தந்தமைக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக நன்றி சொல்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கு எழுதும்போது, முரட்டாட்டத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று எச்சரித்து அன்றைக்கு சொன்னேன். மாறாக நீங்கள் மனத்தாழ்மையோடு கூட ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் என்று சொன்னேன். பவுல் ஊடாக கடவுளாக இறைவன் நீர் திருமுறைகளை வழங்கினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுலும் தன் வாழ்க்கையில ஒருபோதும் ஊழியத்தை செய்து அந்த ஊழிய தளத்திற்கு கடிதங்களை எழுதும்போது அவர்களை பாராட்டுகிற வகையில் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் பதிவிட்டு அவர்களை வாழ்த்துகின்ற ஒரு அற்புதமான அடியாராக நாங்கள் பவுலை பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிற்குள் ஆனவர்களே, பரிசுத்தவான்களே, உண்மை உள்ளவர்களே என்றெல்லாம் பல வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லும் பவுலை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு பண்பு எங்களில் இருக்க நீர் எங்களுக்கு அருளைத்தார். ஒருபோதும் பிறர் மீது பழி சுமத்துகின்ற, பிறர் மீது குற்றம் சாட்டுகின்ற நிலையில் நாங்கள் ஒருபோதும் இல்லாத வண்ணம் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளும். ஆதி பெற்றோர்கள் தங்களுடைய அற்புதமான முதல் குடும்ப மக்கள், கணவன் மனைவி என்கின்ற உறவில் இருக்கிறவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பழியை சுமத்தி பழியை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்குள்ளாக அவர்கள் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நாங்கள் போகாத வண்ணம் கர்த்தராகிய இறைவன் எங்களை நல்ல முறையில் நடத்தி பவுல் அந்த மக்களுக்கு இந்த உபதேசத்தை வழங்கினது போல கடவுளாகிய இறைவன் இன்றைக்கும் அதே உபதேசத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர். அந்த வார்த்தைகளை உள்வாங்கியிருக்கிற நாங்கள் அதன்படி வாழ்ந்திட அருளைத்தார். அதன் வழியாய் நீர் தருகிற ஆசீர்வாதங்களை வாழ்விலே மிகுதியாக பெற்றுக்கொள்ள துணை புரியும். ஆண்டவர் இயேசு அந்த வாழ்வை தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர்கள் நல்ல முறையிலே கடவுளுக்கு ஏற்புடைய நிலையிலே பேசும்போது, செயல்படும் போது அவர்களை பாராட்டுகிறவராய் ஆண்டவர் இயேசு காணப்பட்டார். ஆண்டவருக்கு எதிரான நிலையிலே செயல்படும் போது கடிந்து கொள்ளுகின்ற நிலையிலும் இயேசு காணப்பட்டார். பழியை ஒருபோதும் ஒருவர் மீதும் சுமத்தாமல் எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமைகளையும் தன் மீது சுமந்து கொள்ளுகின்ற ஒரு தேவ மைந்தரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆண்டவரை போன்ற நிலை, பண்பு, சிந்தனை எங்களில் இருக்க அருளை தாரும். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை உமது திரு கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடவுள் நீர் ஆசீர்வதியும். சபையின் அனைத்து வகை பொறுப்பாளர்களையும், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும், கோயில் பிள்ளையும் ஆசீர்வதியும். மிக குறிப்பாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற, உம் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வழிபாட்டிற்கென்று உமது ஆலயத்தை, உமது திரு பீடத்தை ஆயத்தம் செய்த தம் மக்களையும், வண்ண பூக்களினாலே அலங்கரித்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இசைக்கருவிகளின் ஊடாக உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும், பாடல்களை பாடி திருவசனங்களை நடத்தி கொடுத்து வாசித்த எல்லோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சமூக ஊடகத்தின் வழி இந்த ஆராதனையை மற்ற மக்களும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுக்க உம்மை தொழுது கொள்கின்ற ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற வாலிபர்களையும், சமூக ஊடகத்தின் வழி இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற வழிபட்டு கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. இந்த கிருபையினாலே எங்கள் அனைவரையும் நீர் இடை கட்டி காத்துக்கொள்ளும்.
இந்த ஆராதனையிலும் தம்முடைய மக்கள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்த அடியாரையும் இணைந்து செயல்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரை, இவ்வேளையிலும் தம் மக்களாய் உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக வழிபாட்டின் காணிக்கைகளுக்காக, மாத காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இறைவன் தம்முடைய மக்களை தயவோடு கண்ணோக்கி பாரும். படைத்திருக்கிற காணிக்கைகளை உமது திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாகிய இறைவன் நீர் மிகுதியாக ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேலை செய்கிற படிக்கிற தம்முடைய மக்களை ஆசீர்வதியும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற தம்முடைய மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆட்சல் படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையினுடைய பொருளர் டாக்டர் ரவி ஐயா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு அடியவரை தயவோடு கண்ணோக்கி பாரும். பலவீனத்தோடு இருக்கிற அவர்களை நீர் பலப்படுத்தும், ஆட்சல் படுத்தும். விரைவாக நல்ல ஆரோக்கியத்தை நிறைவோடு பெற்றுக்கொண்டு தொடர்ந்து திருப்பணிகளை செய்கின்ற வழி வாய்ப்புகளை, சூழலை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கடந்த சில நாட்களாக நல்ல மழையை கடவுள் தந்து வருகிறது. உமக்கு நன்றி. இந்த வெப்பமான சூழலை கர்த்தர் நீர் மாற்றி அமைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, வருகிற நாட்களில் நல்ல மழையை கடவுள் தாரும். இந்த வெப்பமான கோடை காலத்தின் நாட்கள் எங்களுக்கு முற்றிலுமாக மாறி ஒரு குளுமையான சூழல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏற்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவ்வழிபாட்டை தவறவிட்டு தம்முடைய மக்களும் வருகிற நாட்களை தவறாமல் பங்கெடுத்து உம்மை தொழுது கொண்டு நீர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேசத்தை உமது திரு கரத்தில் தருகின்றோம். எல்லோரையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். எங்கள் செங்கலியுப்பத்தை உமது திரு கரத்தில் தருகின்றோம். இருக்கிற அனைத்து பொறுப்பில் உள்ள எல்லோரையும் மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருச்சபைகளை, எங்கள் நிறுவனங்களை, எங்கள் ஸ்தாபனங்களை எல்லாம் திரு கரத்தில் தருகிறோம். நீரே கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாடு முடிந்து எல்லோரும் எங்கள் இல்லங்களுக்கு கடந்து போய் ஒரு அமைதியில் உள்ள ஒரு சுகமான இரவை, நித்திரையை நாங்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருக்கு சித்தமானால் விருப்பமானால் மீண்டும் ஒரு புதிய நாளை காணவும் நன்றி சொல்லவும் தொடர்ந்து எங்கள் கடமைகளை மேற்கொள்ளுகின்ற நல்ல வாய்ப்புகளை கடவுள் எங்களுக்கு ஏற்படுத்தித்தார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த எல்லா நன்மையான ஈவு வரங்களினாலே கர்த்தராகிய இறைவன் எங்களை நிறைத்து காத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து 59வது பக்கத்தில் உள்ள மன்றாட்டை ஏறெடுப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நம் ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டருக்கு எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்று செய்து போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்னுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், கடவுளை மன்னித்தரும், மகிமையும் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கிருபையுள்ள கர்த்தாவாகிய கடவுளே, பரிசுத்த வாஞ்சைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் நீதியின் செயல்களையும் எங்களில் உண்டாக்குகிற பரமபிதாவே, எங்கள் இருதயங்கள் உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய கற்பனைகளை உறுதியாய் கை கொள்ளவும் நாங்கள் உம்முடைய பாதுகாப்பினால் பகைவர்களுக்கு நீங்களாகி
எங்கள் நாட்களில் எல்லாம் சமாதானத்தை அனுபவிக்கவும் தேவரீர் உலகம் தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூயாவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். 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 என்னோடேரோமே நேச கர்த்தரே வெளிச்சமங்கே ஈரோட்டாயிற்றே மற்றோர் கோத்தாசை அற்று போயினும் நீரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் இயேசு விரும்பும் மனத்தாழ்மையான வாழ்வை வாழ்ந்து ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி பாராட்டுகின்ற வகையிலே வாழுகின்ற வாழ்வை வாழ்ந்திட சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென்.